ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றிச்சிருக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நாளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பேசுவீங்க நல்ல பிதாவின் ஆவியனர் சொன்னீரப்பா. கர்த்தருடைய ஆவியனர் பேசுவீராக. உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. இந்த நாளில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்ன வசனம் கேட்டீங்கன்னா, ஏசாயா 53ஆம் அதிகாரம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாது இருந்தார் அப்படின்னு வேதம் கூறுகிறது. அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலேயும் தேவனாய் கர்த்தர் அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார் அப்படின்னு வேதத்தில் பார்க்குறோம். இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நாட்களில் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தாலும் தேவனாகிய கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ந்து கனி கூறணுமே தவிர நீங்கள் எதையும் குறித்து என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆனாலும் அவர் என்ன செய்ய, தம்முடைய வாயை அவர் திறக்கவே இல்லையா. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாது இருந்தார் அப்படின்னு வேதம் கூறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யணும்டா, ஆண்டவர் நம்மளுக்கு முன்மாதிரியாக வைத்து போயிருக்கிற இப்படி வசனங்களை வாசிக்கணும். வசனங்களை வாசித்து நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, இந்த நாளையில் என்ன செய்யணும், வசனத்துக்கு வசத்து கீழ்ப்படியும் போது இந்த ஆண்டவர் இயேசப்பா இந்த உலகத்தில் எவ்வளோ பாடுகளை அவர் அனுபவிச்சிருக்கிறாரு, எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருக்கிறாரு, எவ்வளோ கவலைகள், எவ்வளோ கண்ணீர்கள், அடிக்கப்பட்டிருக்கிறார், நொறுக்கப்பட்டிருக்கிறாரு, மனிதர்களால் நிந்திக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத அவர் எல்லாராலும் அசுத்த பண்ணப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு அந்த பாதைகள் உண்டு. நமக்கு கற்புடைய பிள்ளைகளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாதைகள் உண்டு. அடிக்கடி சொல்றதா தான், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பாதைகளை ஆண்டவர் அனுமதிப்பார். அந்தந்த பாதைகளை என்ன செய்யணும், என்னைக்கு ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாளிலே நமக்கு பாடுகள் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாத்திரத்தை கையில் கொடுப்பார். அந்த வேதம் கூறுகிறதுல ரோமரில் பார்க்கும்போது 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா, ரோமரில் வசனம் போட்டிருக்கணும், அன்றையும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே ஆண்டவர் நடக்கும் வேதத்தில் பார்க்குறோம். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனுக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன சொன்னால், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஏசப்பா பிள்ளைனா, ஏசப்பா பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவர் தொட்டல் மட்டும் ஆட்ட மாட்டார். ஏசப்பா பிள்ளைங்க தொட்டல் மட்டும் ஆட்டுவார். அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு சமாதானம், சந்தோஷம் உண்டு. ஆனால் நமக்கு சில காரியத்தை பிசாசு என்ன செய்வாங்கன்னா, பயத்தை உண்டு பண்ணுவோம். நம்ம அவருக்கு பின்னால், ஆண்டுக்கு பின்னால் போக விடாதது சில பயத்தை அவன் உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த உண்டு பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே இவன் பயம் எனக்கு வருது, எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, பலன் தாங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் அந்த பிசாசை விரட்டுற அளவில் தேவன் பலனை கொடுத்துருவார். ஆண்டவர் நீங்கள் கேட்கணும், ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க கேட்டிங்கன்னா, ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், பலனை கேட்டு. அடிக்கடி சொல்கிறதா தான், ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன செய்யணும், பலனை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதான் பெரிய ஆசீர்வாதம். பலன் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கணும். எதுனாலும் நீங்கள் எங்கிட்ட கேளுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதான் நீங்கள் என்ன செய்யுங்க, என் ஜனங்களே என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள் அப்படிங்கிறார். என்ன நோக்கி என்ன செய்ய, கூப்பிடுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால நீ வெள்ளத்தில் நீ ஓடுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. நெருக்கத்தில் எத்தனை பேர் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்க. நம்ம யோனா புத்தகத்தை பார்த்தீங்கன்னா, அவன் மீன் வயிற்றுல கலந்துக்கிட்டு என்ன செய்யறாரு, தாங்க முடியல உபத்திரம். அவன் மீன் வயிற்றுன்னு போட்டிருக்கான். அவன் நெருக்கப்பட்ட சூழ்நிலை, அவங்க நாத்தம் பிடிச்ச ஒரு இடம், மீன் வயிறு போட்டிருக்கு. ஆனால் எந்த நெருக்கத்தில் இருந்தால் நமக்கு தெரியாது. நாத்தம் பிடிச்ச ஒரு வாழ்க்கை. அவனை விடுதலை பண்ண யாராலையும் முடியாது. ஆனால் அந்த இடத்துல அவன் நெருக்கத்தில் இருந்து செஞ்சான். யோனா கூப்பிட்டார். மீன் வயிற்றுலையும் பார்க்கலாம், இல்லை உபத்திரத்தின் குகையிலையும் பார்க்கலாம். உபத்திரத்தின் குகையிலையும் பார்த்துக்கலாம். என்ன உபத்திரத்தை அந்த அவன் பெற்றுக் கொடுத்தான். அந்த நேரம் பெரிய ஒரு தீர்க்கதரிசி. ஒரே வார்த்தை, நினைவு பட்டது கவிழ்க்கப்படுன்னு சொன்னால் அந்த ஒரு வார்த்தையில் 1,20,000 மக்கள் ரட்சிப்புக்குள்ள வந்தாங்க. நம்ம வார்த்தையை சொன்னது ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார் ஆண்டவர். சொன்ன உடனே அங்கே இருக்கிற மக்களுக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு பயத்தையும் திகிரியும் ஆண்டவர் கொடுத்துட்டார். அது எழுதி போடலை, நான் சொல்கிறேன். அப்படி கொடுக்கறதுனால அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாரும் அழிஞ்சு போயிடுமோ, அந்த நீங்க பட்டணமே அழிஞ்சிருமோன்னு சொல்லி பயம்
அவங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும்போது கர்த்தர் கிரியை செய்வார். நம்ம படத்துல ஒண்ணுமே கிடையாது, உங்க படத்துல என் படத்துல ஒண்ணுமே கிடையாது. நம்ம சும்மா ஆனா ஆவியானவர் ஒரு மனிதன் எடுத்து பயன்படுத்தும் போது அந்த அவர் சொல்ல வார்த்தைகளை என்ன சொல்றாரு, ஒரே ஒரு வார்த்தை தான். தேவதூதன் நீங்க பாத்தீங்கன்னா மரியாதை பார்த்தோன்னா ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கிருபை பெற்றவளை நீ வாழ்க அப்படின்னு ஒரு வார்த்தை தான் அவர் சொல்லிட்டு போனாரு. மற்ற பிதா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. ஆண்டவர் ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு திருப்பி அடுத்த வேலை. அவங்க யோசேப்பிட்ட பேசுறாங்க, அடுத்த மரியாள்கிட்ட பேசுறாங்க, மரியாள் எலிசபெத்தை பற்றி மரியாள்கிட்ட பேசுறாங்க. இது தேவனால கூட காரியம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. நான் திருமணம் நடக்கலைங்கிறாங்க. அது ஆவியானவரை உண்டானு சொல்லி எல்லாத்தையும் பேசுறாங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை அந்த தேவ தூதரை கொண்டு பேசுறாரு. ஆண்டவர் என் அன்பு தேவ பிள்ளையே, அவன் அப்படியே மரியாள் தன்னை தாழ்த்துனாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவருக்கு அடிமைன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் எந்த பாதையில் நீங்கள் கடந்து போனான்னு சொல்றான். ஆண்டவரே இந்த பாதையில் நான் கடந்து போகிறேன், எனக்கு இது பயங்கரமான நெருக்கமாக இருக்குது. யோபு சொல்வார்ல, நான் எல்லா பக்கம் போகிறேன், எல்லா பக்கம் எனக்கு அடைக்கப்பட்டு நடக்குது, எல்லா இடத்துலையும் இருள் தான் சூழ்ந்துருக்குது அப்படிம்பார். ஆனால் நான் போகும் வழியே அவர் அறிவார் அப்படிம்பார். ஆனால் என்னை சோதிச்ச பின்பு நான் சுத்த பொண்ணா விளங்குவேன்னு அவர் சொல்லுவார் யோபு. அப்போ யோபு ஆண்டு பயப்படுற ஒரு மனிதன். அவனுக்கு நெருக்கங்கள் வரும்போது பார்க்குறாரு, 4 பக்கம் அவருக்கு அடைக்கப்பட்ட இருள் தான் இருக்குது. ஒரு முள்ளு நடந்த பாதையில் நடக்காரு யோபு. ஆனால் நான் போகும் பாதை அவர் என்ன, நான் தேடல அவரை காணலை, எங்கேயுமே இல்லை அவரை காணோம். ஆண்டு மறைவாக இருக்கிறது போல இருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல போகும்போது என்ன செய்றாரு, நான் போகும் பாதையை நீர் அறிவீர், ஆனால் நீர் என்னை சோதிச்ச பின்பாக நான் சுத்த பொண்ணா விளங்குவேன்னு சொல்றாரு. அந்த விசுவாசமான வார்த்தைகளை நீங்க பெற்றுக்கொண்டாதான் அந்த யோபு கடைசியில் ஆசீர்வாதத்தை பெற்றது போல நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள், நான் உபத்திரத்தில் போறேன், கண்ணீர்ல போறேன், ஐயோ நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றேன், கேட்குறேன். ரொம்ப கஷ்டம், தாங்கவே முடியலன்னு. அப்போ நிறைய மக்கள் மறுக்கிறதையும் பார்க்குறோம். அப்போ தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் அவர்கள் தெரிந்து கொள்ள, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவர் மேலே அன்பு கூறுறதுங்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாகவே நடக்குதுன்னு சொல்லி வேதத்தை பார்க்குறோம். பெரிய தீர்க்கதரிசி 1,20,000 மக்கள் அவர் வார்த்தையினால வெளிச்ச மனம் திரும்புகிறாங்க. ஆனால் அந்த தீர்க்கதரிசி அவன் அந்த யோனா பற்றி பின்னால் அவர் போடலை. அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறதுக்கு யோனாவை தேர்ந்தெடுக்காங்க. ஆனால் அந்த மீன் அந்த உபத்திரத்தின் குகையில் வரும்போது நினைச்சிடாரு, மீன் வயிற்றுல கிடக்கும்போது அந்த நண்டு சமுத்திரத்தை கடல்ல அப்படி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, அடிக்கடி சொல்லுவேன், தண்ணிக்குள்ள குதிச்சிட்டோம், நீச்சல் வச்சு கரைச்சேரணும் அப்படின்பேன். யார்கிட்ட சொன்னாச்சுதான். சரி, இதில் நின்று அழுதுகிட்டு இருக்கிற பிரோஜனம் கிடையாது, நின்று புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு பிரோஜனம் கிடையாது. எப்படினாலும் கரைன்னு ஒன்று உண்டு. அதனால அது தண்ணிக்குள்ள தள்ளி விட்டாச்சு, தண்ணிக்குள்ள குதிச்சாச்சு, கரை சேர்ந்தே ஆகுவோம், கரை ஒரு நாள் சேருவோம் அப்படின்னு தான் சொல்லுவேன் யார்கிட்டையும். அதனால பொறுமையோடு இருந்து நீச்சல் அடிக்கிற மாதிரி பொறுமையோடு நீங்கள் ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் எப்படிலாம் நீச்சல் அடிக்கிறோமோ, என்னென்ன நீச்சல் அவ்வளோ நீச்சலும் சொல்லி கொடுத்துருவாரு. எல்லா நீச்சலும் சொல்லி இப்படி என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ அவரே கரெக்ட் பண்ணுவார். நம்ம படத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. அதே பிள்ளைகளை நீங்கள் எக்காரணத்தை கொண்டு என்ன செய்ய வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டுகிட்ட பலனை கேட்டு பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு கொடுக்குற பலத்தில் இருந்துச்சணும் பறக்கதை பார்க்கணும். கர்த்தர் காத்து புது பலன் அடைவார்கள்ல, ஆண்டுகிட்ட காத்துக்கு புது பலனை பெற்றுக்கொள்ளணும். கழுகு தன் பலனா போன பிறகு சரி இவ்வளோதான் அந்த உலகத்தில் நம்மளுக்கு முடிஞ்சிச்சுன்னு அது நினைக்கல. ஒரு சரியான உச்சி மலையில் போய் இருந்துச்சுமா காத்திருக்குவோம். காத்திருந்து தண்ணி மேலே இருக்க அந்த பல வயசானவர்கள் இருக்கிற முடியெல்லாம் இருந்துச்சு கொத்தி கொத்தி கீழே போட்டு பட்டினியாக கிடந்து அது திருப்பி அது முளைச்சி அது பறக்கிற வரைக்கும் என்ன செய்யுமா காத்திருக்குமா. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளும் நீங்களும் தெய்வ பிள்ளைகளாக இருங்க. என்ன செய்ய வேண்டாம், யாருமே கலங்கி என்ன செய்ய வேண்டாம், கலங்க. இன்னும் ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியா நிறைய பாடுகளை சகிச்சாரு. இந்த உலகத்தில் மீட்டெடுக்கணும்னா ஜனங்களெல்லாம் ரட்சிப்புகளை கொண்டு வரணும். எல்லா மக்களும் பிசாசு பிடியில் கிடக்கிற மக்களெல்லாம் ஆண்டவர் வெளியே கொண்டு வர வேண்டுமானால் அவர் நிறைய பாடுகளை என்ன செஞ்சாரு, பட்டார்னு வேதத்தில் பார்க்குறோம். எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டார், எல்லாரும் அவரை புறக்கணிச்சாங்க.
காரி துப்புனாங்க. நம்மளாம் யாரா காரி துப்ப அனுமதிப்போமா? காரி துப்ப அனுமதிப்போமா? யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்க, இப்போ வார்த்தை விட தாங்குறதுக்கு பலன் கொடுத்துட்டாரு. யாராவது நம்மளை அடிச்சுட்டு திருப்பி அடிச்சிருவோங்களா? யாராக இருந்தாலும் தான். ஏன்னா என் கையில் புள்ளிங்க மாதிரிக்கே இருக்கு அப்படின்னு சொல்லி போயிருப்போம். ஆனாலும் சில நேரம் நம்ம என்ன சொன்னோம்னா, ஆண்டவரே நீ பார்த்துக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர பிரச்சனை தான். அவங்க அந்த வலிலாம் எவ்வளோத்துக்குள்ள அந்த வலி தாங்க முடியாமல் இருக்காங்களோ அந்த வழியில் அழுவாங்க, கண்ணீர் அடிப்பாங்க, அடிச்சிட்டாங்கன்ட்டு. அப்போ வந்து அது ஆண்டர் சமூகத்துக்கு போயிடும். நம்ம விடுற பெருமூச்சியே ஆண்டுகிட்ட போயிருந்தான். அதனால் நீங்கள் தெய்வ பிள்ளைகளை நம்மளை வந்து ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் அழைச்சிருக்கிறார். கர்த்தருடைய அழைப்பு எல்லா பிள்ளைகளுமே வச்சிருக்கிறாரு. இன்னும் சில காரியங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கும், தாங்க முடியாது, கண்ணீர் தான். ஆனால் கர்த்தருக்குள் பலன் அடையும். கர்த்தருக்குள் பலன் அடைஞ்சு ஆண்டுடைய பலத்தில் போய்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு புதிய வாசல் ஆண்டவர் திறப்பார். புதிய சகலத்தையும் புதிதாக்குறேன்னு இருக்கார்ல ஆண்டவர், சகலத்தையும் புதிதாக்குவார். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பலத்தின் மேல் பலன் அடையும். அதாவது சங்கீதம் 84 கூட போட்டிருக்கும்ல, சங்கீதம் 84 போட்டிருக்கும், பலத்தின் மேல் பலன் அடைஞ்சி அப்படின்னு அந்த வசனம் 84 போட்டிருக்கோம் பாருங்க. ஹல்லேலூயா, சோத்ரா 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 சோத்ரா. 84 என்ன போட்டிருக்கு, 5ஆம் 84:5 உண்மையில் பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கும் மனுஷனும் பாக்கியவன். அழுகின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொடுக்கிறார்கள். அழுகின் பள்ளத்தாக்கை வச்சு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரும். தாவீது ராஜா பட்ட பாடு தெரியாதா, பவுல் பட்ட பாடம் தெரியாதா? எவ்வளோ பிள்ளைங்க கர்த்தருடைய பிள்ளைகள் பாடுகள் பட்டாதான் என்ன செய்ய முடியும், கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ ஊழியத்தை செய்ய முடியும். இப்போ காலையில் கூட ஆலயத்தில் கூட பவுலை பற்றி பேசுனாங்க. பார்த்தீங்கன்னா பவுலாம் கப்பல் கப்பல் சேதமாகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் வந்து என்ன செய்றாரு, யாருக்கும் எந்த சேதம் வராது அப்படின்னு ஒரு தைரியம் சொல்கிறாரு. மழை இடி மின்னல் அதில் மத்தியில் இருக்காங்க. ஆனால் என்ன செய்ய முடியல, அவங்க கரை சேரலை, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. 14 நாள் பட்டினியாக கிடந்து கரை சேர்ந்தாங்களாம். அவங்களுக்கு யாருக்கும் உயிர் சேதம் வரல, கப்பல் மட்டும் உடஞ்சிட்டு நான் அவ்வளோ பேரும் கரை சேர்ந்துட்டாங்க. அப்போ ஆண்டவரே நாங்கள் உங்கள் பிள்ளை தானே, நாங்கள் ஊழியத்தை செய்ய போயிருந்தோம், இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கே, தடுத்து நிறுத்துங்கன்னா இந்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற, நீ பயப்படாத அப்படின்னு தான் சொல்லுவார். நான் கூட இருக்கேன் பாரு, இதில் ஒரு சேதம் உனக்கு வராதுன்னு தான் சொல்லுவார். தேவ பிள்ளைகளுக்கு நமக்கு வந்து சேதங்கள் வராது, நம்மளுக்கு ஆசீர்வாதம் உயர்வும் வரும், பதவி ப்ரமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் படிக்கு மேலே மேல்படி கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார் ஆண்டவர். கூட்டிகிட்டு நேரம் மேலே மேலே போய் அப்படி பரலத்துக்கு வரும். அவ்வளோதான், பாடு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் பாடுபடும் போது யாரையும் பயமுறுத்தலையா, அது பாடு கிடைச்சது. அந்த சிலுவை காய்ச்சலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே அவர் ஏறும்போது அப்படியே ரத்தம் அப்படியே வண்டிது, மத்தியான உச்சி வெயில் அப்படியே நம்ம ப்ரெசன்ட் பண்ணிடுவோம், 7 வார்த்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அந்த 7 வார்த்தைக்கு மத்தியில் அவர் நடந்து போகிறது நீங்கள் நினச்சி பாருங்க. அவர் மேலே அப்படியே ரத்தங்கள் ஒழுகுது, ஒரு தாகம், தண்ணி தாகம் எடுக்க அவருக்கு. சுற்றி நின்று மக்கள் அழுகிற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு, அவரை அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் நிற்கிது, கேலி பண்ணுற கூட்டம் நிற்கிது. பொறுமையோடு சகிச்சுட்டு போனார் பிதாவின் சித்தத்தை செய்ய. அப்போ நமக்கு என்ன, நம்மளும் அதை இதை செய்யணும்ல. நமக்கு அந்த அவ்வளோ உபத்திரத்தை ஆண்டவர் கொடுக்கல. கர்த்தருடைய வேலையை செய்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார். சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. அதான் தேவ பிள்ளைகளாகி நம்ம நேரம் கிடைத்தாலும் நேரம் வாய்க்காட்டாலும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமை. கண்டிப்பாக சுவிசேஷத்தை என்ன செய்யணும், சொல்லணும். அதாவது புறஜாதி மக்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் சுவிசேஷம் சொல்லணும். இவங்க சரியாக நடந்துட்டாலே அவங்க ரசிக்கப்பட்டுருவாங்க. நீங்கள் புறஜாதி மக்கள் தான் கேட்காங்க, ஆலயத்தில் ஏன் சண்டை நடக்குது, சர்ச்சில் ஏன் சண்டை நடக்குங்காங்க, ஏன் சண்டை போட்டு நடக்கே அப்படிம்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்கும், புறஜாதி மக்களுக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அண்ணன்லாம் எங்கள் அம்மாவெல்லாம் ஹிந்து குடும்பம். நம்ம அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அண்ணன் கூப்பிட்டு கேட்பான், எனக்கெல்லாம் சர்ச்சில் இருக்கிறதா ஒன்றுமே தெரியாது, ஒரு ட்ரிப்பு என்னை டிசியை போட்டிருந்தாங்க.
நான் வேண்டான்டா ஓடி வருவேன், வேண்டவே வேண்டாம். அப்போ ஆண்டவர் அனுமதிச்சார். போ, திருமணம் எப்படி இருக்குது, திருமணம்னா என்ன, திருமணத்தில் என்ன பொறுப்புலலாம் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த சொல்லி தான் கூட்டிகிட்டு போனார். அதுக்கப்புறம் அடுத்த ட்ரிப்பும் டிசிக்கு நிற்க சொன்னா நிற்க மாட்டேன்ட்டேன். போதும் உரட்ட அனுப்புனார், போயிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அண்ணன் ஒய்யாவும் கேட்பான், என்ன உங்கள் திருச்சியில் திருமணத்தில் இவ்வளோ சண்டை நடக்குது, ஏன் இவ்வளோ சண்டை நடக்குது, எனக்கே தெரியாது, என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. அவங்க பண்ணுவான், இதில் இருக்கனால அவங்க பேப்பரை பார்த்து உங்கள் திருமண்டலம் ஏன் இப்படி உங்கள் திருச்சியில் சண்டை நடந்துக்கிட்டு, ஒரே சண்டையாக நடக்குது, அடிச்சாங்க பிடிச்சாங்க வெட்டினாங்க குத்துனாங்க அப்படின்னு எங்கள் அண்ணன் கேட்பான். நீ அதெல்லாம் பார்க்காதண்ணா அப்படின்றேன். நீ அதெல்லாம் பார்க்கக்கூடாதுண்ணா, நீ பாட்டுக்கு ஏசப்பா உண்மையான தெய்வம், அவள் தான் நம்மளை மீட்டெடுக்கிற அப்படின்னு எங்கள் அண்ணன் சொல்லுவேன். என் அன்பு சகோதரியை நெருக்கப்படும் போது அடுத்த ஐயோ சுச்சோ இப்படி பிரச்சனையா அப்படின்னு சொல்லி வைக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, பாடுபடும் போது யாரையும் ஒரு பயமுறுத்தலையா. அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தார், எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டுதார். காரி துப்புனாங்க ஏசப்பாவை, காரி துப்புனாங்க, அவரை சவுக்கால அடிச்சாங்க, கேலி பண்ணாங்க. ஆனாலும் ஏசப்பா என்ன செய்யல, வாய் திறக்காதபடி வாய் தரவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்துச்சாரா. மயிர் கத்திரிக்கப்படுறதுக்கு அமைதியாக நிற்கல, நின்னதானே இருக்கா முடியும் வெட்ட முடியும், அதுக்கு அமைதியாக வாய் தரவாதபடி இருந்தாராம். அதே மாதிரி தான் இருக்கணும். கத்திரி பிள்ளைங்க அப்படி இருந்தால் தான் தேவனை கத்திரி இருந்துச்சு நம்மளை கொண்டு போய் பயன்படுத்த முடியும். நான் பாவம் செய்தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் பிசாசை சொல்ல வச்சுக்கிட்டே இருப்பான். ஆண்டவர் கிருபையாக நம்மளை மன்னிக்கிற தேவன், எல்லாத்தையும் மன்னிப்பார். தேவ சமுத்திரம் விழுந்து கிடங்க, ஆண்டவர் சமுத்திரம் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. யாராக இருந்தாலும் சரி தான் ஜெபிக்கணும். ஜெபிச்சுட்டு இறைச்சிடணும். சாத்தானே எதிர்த்து நின்று அவனை வீழ்த்தணும். அவனை வீழ்த்துறதா இருந்தால் ஏசப்பாடி பலத்தை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே அந்த கிரீடை அழிச்சு போடுங்க ஏசப்பா, சாசியை அழிச்சு போடுங்க ஏசப்பா, வல்லமை வெளிப்பட பேசுவாங்க ஏசப்பா ஏசப்பான்னு 1300 நேரம் சொல்லுங்க. சொல்லும்போது கர்த்தருடைய வல்லமையும் ஆண்டவருடைய கோபமும் இறங்குது, விசாசிக்கிற அக்கினான்னு எரிச்சு போடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாசல் எதெல்லாம் அடைப்பட்டு கிடக்குது, வாசப்பட்ட வாசல்லாம் திறப்பார். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் அடிக்கடி சொல்கிற காரியம் இதுதான். எல்லா மக்களுக்காக யாரெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களோ யாருமே கிறிஸ்தவ வாழ்க்கையில் பயப்படாதீங்க. அந்த பயப்பத்தை கொண்டு வர பிசாசு. அவன் 2ஆம் மரணம் அக்கினியில் தங்குறவங்க ஆயத்தமாக இருப்பான். பயப்படாதீங்க. ஆண்டவர் என்ன சொன்னார், உங்களுக்கு சமாதானம், இந்த உலகத்தில் சமாதானத்தை வைத்து போயிருக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த சமாதானத்தை தான் சொல்லியிருக்கிறார். அப்போ சமாதானத்துக்குரிய பிள்ளைகளாக இருக்கணும், அடுத்தவங்களுக்கு சமாதானத்தை கூறுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அவங்க இருதயத்தில் ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்துருவார். தேவ பிள்ளைகளை நீங்கள் யாராக இருந்தாலும், பவுல்சியாரும் சிறைச்சாலைகளில் கிடக்கும்போது என்ன செஞ்சாங்க, அழுதுகிட்டே இருந்தாங்க. ஐயோ உண்மை பிரகாசம், நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம் கூடி, எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு, அந்த பொம்பளைக்கு பிசாசி பிடியில் இருந்தா அவன் பிடி, அந்த பிசாசி பிடியிலேருந்து அவளை விடுதலை பண்ணணும், கடைசியில் எங்களை இப்படி கொண்டு போட்டுட்டாங்களே ஆண்டவரே, நீ என்ன செய்கிறீரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் பண்ணலை. அந்த சிறைச்சாலைகளை இருந்தும் தேவனை துதித்தார்கள். இன்னைக்கு எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் சிறைச்சாலைகள் இருந்தது போல இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றிலையும் மன ரம்யமாக இருந்து தேவனை துதிங்க, தேவனை பாடுங்க, தேவனை சமூகத்தில் ஜெபிங்க. ஜெபிக்க உங்கள் ஜெபத்தில் கர்த்தர் வல்லமையாக வெளிப்படுவார். எல்லா ஜனங்களையும் மீட்கும் பொருளாக இயேசப்பா இந்த உலகத்துக்கு வந்தார். உங்களை கொண்டும் ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். உபத்திரம் வந்துட்டு, எனக்கு பாடு வந்துட்டு, எனக்கு வேதனை வந்துட்டு, என் கண்ணீர் வந்துட்டு, நான் எப்படியே இருந்தேன் எப்படி இந்த பாட்டு படிக்காதீங்க. அது ஒரு செக்ஷன் முடிஞ்சிட்டு, அடுத்த 2ஆவது செக்ஷன் ஆரம்பிச்சிருக்கு. இந்த செக்ஷனில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தருடைய வானத்தை பூமி படைச்ச சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஊழியக்காரிகளாக இருக்கீங்க. கர்த்தரை என்னைக்கு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டமோ அன்னைக்கே ஊழியக்காரிகள் ஆகிட்டோம். அப்போ தேவ பிள்ளைக்கு நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தருடைய வேதத்தை எடுத்து என்ன செய்யணும், போதிக்கணும். முதல் செக்ஷனில் ஆண்டவர் நினைச்சுறாரு, நம்மளை கரம் பிடிச்சி நடத்தி நம்மளுக்கு போதித்து நடக்க வேண்டிய காட்டுகிறாரு. அவர் எல்லா காரியத்தையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. 2ஆவது செக்ஷன் நம்ம மக்களுக்கு போதிக்கணும். பாடுகளை குறித்து நம்ம நீ இப்படி பாதையில் தான் நான் கடந்து வந்தேன், இப்படி தான் பயங்கரமான துக்கத்தில் இருந்தேன், இப்படி தான் வேதனையில் இருந்தேன், இதெல்லாம் ஒரு நாள் மாறிடும், நீ கவலையே படாத அப்படின்னு அவங்களுக்கு போதிக்க வேண்டியது வந்து ஆண்டவர் இருப்பார். நம்ம எதுவுமே கற்றுக்கொள்ளாமல் நம்ம எப்படி ஆண்டவரை விழித்து செய்ய முடியும்?
கற்றுக் கொடுப்பார். நிறைய காரியங்களை தேவன் கற்றுக் கொடுப்பார். அது பிரித்து எடுத்து தான் கற்றுக் கொடுப்பார். நம்மளை அந்த இடத்துல பிரிப்பார். யோபு அந்த துன்பத்தின் பாதையில் போகும்போது அவரை சுற்றி இருந்தாங்களா மக்கள். அவரை இப்படி இருக்கிறாருன்னு சொல்லி விசாரிக்க வந்தவங்களே அவரை புண்படுத்தினாங்க. ஒண்டாட்டியே புண்படுத்துகிறார். அவர் விசாரிக்க வராங்க. அவர் புண்படுத்துறதுல ஆண்டு கடைசியில் சொல்லுவார், உன் நண்பருக்கு 3 பேர் இருக்காங்க, அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு, இல்லாட்டி அவங்க மேலே எனக்கு கோபம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ அந்த நண்பர்கள் பேசுகிற வார்த்தைகள் இவரால் தாங்க முடியல. இந்த நண்பர்கள் பேசுகிற வார்த்தையில் அவர் பிறந்த நாளே சபிக்கிறார். அவர் பிறந்த நாளே சபிக்கப்பட்டதாக இருக்கட்டும் தான் சொல்லுவார். தேவ பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவர் அவரை செஞ்சிக்க வச்சார். அவர் செஞ்சிச்சதுனால தான் அவங்க தப்பிச்சாங்க. ஆண்டு அவருக்கு இழந்து போன எல்லா அசரத்தையும் திரும்ப கொடுத்தார். எவ்வளோ பாடுகள் மத்தியில் அவர் கடந்து வந்தார். நிறைய பேர் சொல்லுவாங்க, யோகோடு என் பிரச்சனை, யோகம் மாதிரி யாரும் பிரச்சனையும் சந்திக்க முடியாது, தேசபம் மாதிரி யாரும் பிரச்சனையும் சந்திக்க முடியாது. அவ்வளோ பயங்கர பிரச்சனையில் தான் வந்தார். ஆனாலும் அவருக்கு அந்த பிரச்சனைகள் போராட்டங்களை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லி கொடுத்த வசனம் தான், உன் பலகீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்குனார் ஆண்டவர். அதுக்கு பிறகு என்ன செய்யலை, அந்த பலகீனத்தை குறித்து சந்தோஷப்பட்டான். 12ஆம் அதிகாரத்தில் 2 Corinthians 12:9 7 இருக்கும். 7லேருந்து 12 வரை 7 8 அந்த இதில் தான் ஒரு நாள் அவங்க இருக்கும். அப்போ அவ்வளோத்துக்குள்ள வேலை செஞ்சானா. பயங்கரமான பாடுகளத்தில் கடந்து வந்தாலும் உன் பலகீனத்தை என் பலன் பூர்ணமாய் விளங்குன்னு அந்த சொல்லி கூட்டிகிட்டு வரும்போது சொல்கிறாரு. அந்த வசனத்துலேருந்து 7 வரைக்கும் 7, 8, 9 2 Corinthians 12ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9 அப்புறமா சொன்னா, என் பலகீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன், அதை குறித்து என்ன செய்கிறேன், மேன்மை பாராட்டுறேன். அப்போ ஒரு பலகீனத்தை அவர் கொடுக்குறாருன்னா அதை குறித்து நான் மேன்மை பாராட்டுறேன்னு அவர் சொல்லுவார். பாவம் பயங்கரமான பிரச்சனையில் கடந்து வந்தார். முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினார். 2ஆவது செக்ஷன் என்ன செஞ்சுன்னா கர்த்தருடைய ஊழியத்துக்கு வச்சார். தேவ பிள்ளைகளை நீங்கள் முதல் செக்ஷன்லேயே நினைக்காதீங்க, முதல் செக்ஷன்லேயே இருக்காதீங்க, குழந்தையாகவே இருக்காதீங்க. வாலிபர்கள் மத்திக்கு வாங்க, ஸ்டேஜ் வரும். அடுத்த இன்னும் முதிய வயது ஸ்டேஜ் இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரையும் வரும்போது நீங்கள் இதெல்லாம் ஊழியத்தையும் காரணம். முதிய வயது வரும்போது என்ன செய்யும், ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு காலத்தை வைப்பார். தேவ பிள்ளைகளை நீங்கள் எப்படியே நினச்சி மண்டைப்பட்டு பிக்காதீங்க, மண்டைப்பட்டு குழம்பாதீங்க. ஆண்டவர் மனம் இறங்குற தேவன். நினைவு பட்டணத்தையே ஆண்டவர் திருப்பினாரு. பாவத்தில் கடந்த நினைவு பட்டணத்தையே ஆண்டவர் திருப்பிட்டாரு. ஒரு ஆள் கூட சேதமாகாதபடி கத்தை வெளியே கொண்டு வச்சாரு. பாதுகாத்தார்லாம் யாரையாவது அழிச்சாரா? இல்லைல்ல. இஸ்ரவேல் ஜனங்களே 400 வருஷம் சிறைப்பட்டு கிடந்தாங்க, அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அந்த மக்களையே அழுகை சத்தத்தை கேட்டார், துக்கரில் கேட்டார், இறங்கி வந்தார். அந்த மக்களை இருந்துச்சு வெளியே வரும்போது 430 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி போட்டிருக்கு. கொண்டு வந்தார்ல ஆண்டவர். அடிமைத்தனத்தையும் வைக்க மாட்டார். அதில் அந்த வெளியே கொண்டு வந்து அதுக்கு பிறகு ஒரு செக்ஷனை கொடுப்பார். கானான் தேசத்தை சுதந்திரத்துக்கு கொள்ளுங்கம்பார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன செஞ்சாங்க, படி நடத்தி வரும்போது எகிப்து தேசத்துக்கு வரும்போது முறுமுறுத்து மோசையை படாதபாடுபடுத்தி நாங்கள் ஏன் இருக்கிறோம், நாங்கள் செத்தா நல்லா இருக்கோம் இப்படிலாம் பாட்டு படித்தாங்க. அவரை கல்லெறிகிறாங்க. அவரை முறுமுறுத்துக்கிட்டே அவரை ஏசிக்கிட்டே வழி நடத்துகிறோம். ஏசி அந்த ஒரு கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வழி நடத்துறது சரியான முறையில் நடக்கும்போது தேவனாய் கர்த்தர் எழுச்சுவார். செங்கடல் 2ஆக பிரித்தது போல பிரித்து பாதையை கொடுப்பார். ஆச்சரியப்பட முடியாத ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தருவார். நீங்கள் பைபிள் வசனத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கடலை தாண்டி போகும்போது தாண்டி கரை சேர்றதுக்கு ஆண்டவர் தூதனை அனுப்பி மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தை கொடுத்து அழகு போல் செல்லம் போல் ஆண்டவர் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனார். எகிப்து தேசத்தில் பயங்கரமான பிரச்சனைகள் கொடுக்குறாரு. அங்கே கோசேன் என்ற நாட்டில் கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை வச்சுக்கிட்டாரு. இங்கே எகிப்து தேசம்லாம் கார் இருள் இருந்துச்சான். ஆனால் அந்த கோசேன் பட்டணத்தில் வெளிச்சம் இருந்துச்சான். கர்த்தருடைய பிள்ளைகளை அவ்வளோ அழகாக பத்திரப்படுத்துறாரு. நான் என்னைக்கு ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுறீங்களோ ஆண்டவர் சமுதிரம் முழந்தால் போட்டீங்க, அன்னைக்கு சொந்தமாயிட்டீங்க. பயப்படாதீங்க, கர்த்தர் பெரிய கருணை செய்வார். அவருடைய சமூகத்தில் நீங்கள் அப்பா என்ற உரிமையை பெற்றிருக்கிறீங்க. அதனால் அது கடைசி வரைக்கும் நீங்கள் காத்துக்கோங்க.
உங்களை சரியான பாதையில் அவர் நடத்தி தேவராட்சியத்துக்குள்ள எல்லா பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போயிடுவார். அவர் பயந்து நடக்கிற பிள்ளைகள் ஒருவரை வெட்கப்பட்டு போனதில்லை. எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கண்களை ஜெபிப்போம். தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. இந்த வேலையிலையும் தகப்பனே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலும் தகப்பனே நாங்கள் தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தீங்க தகப்பனே. ஆனாலும் தகப்பனே வாயை அவர் திறக்கவில்லை என்று பார்க்குறையா. அடிக்கப்பட்டு கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல மயிர் கத்தரிக்க விழுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு ஆட்டை போல அவர் தம்முடைய வாயை திறமாறு இருந்தாலும் வேதத்தை பார்க்குறையா. அதே போல தேவ பிள்ளைகளாகி நீங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ வழி நடத்துகிறீர் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி பலன் கொடுங்க ஆண்டவர். அவர்கள் கர்த்தாவே எல்லா மக்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். பலவித பாடுகளை தகப்பனே பாதைகளை கடந்து போவாங்க ராஜா. எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் போதுமானவராக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரப்பா. அதுக்கு உங்களுடைய பிள்ளைகளை அதை அறிந்து கொள்ளட்டும் தகப்பனே, உணர்ந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. தேவனாய் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்ற தகப்பனே நிச்சயத்தோடு உடைய பிள்ளைகள் நடக்க கிருபை செய்யுங்க. பலத்தின் மேல் பலன் அடையட்டும் சாமி. கர்த்தாவே தேவ சந்நிதியில் வந்து நின்றார்கள் பார்க்கிறோம் ஐயா. 84ஆம் அதிகாரத்தில் சங்கீதத்தில் பலத்தின் மேல் பலன் அடைந்து கர்த்தாவே நீர் அப்படியே கிருபை செய்வதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறது ஐயா. சோதனையா பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவோம். வேத வசனத்தை படி கர்த்தாவே தேவ சந்நிதியில் வந்து நிற்க தகப்பனை காணப்பட கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை வெறுமையாக்கிறோம். கர்த்தருடைய நாம் மாத்திரம் பயன்படுத்தும். ஆவியானவர் எல்லா பிள்ளைகளும் பேசிக்கிட்டு இருந்தீங்க. நன்றி. தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்துங்க. கர்த்தர் பயப்படுங்க. எல்லா துதி கனவையும் கர்த்தருக்கு செலுத்துறேன் நல்ல பிதாவே. ஆமீன். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழுவதுமே பசுதாமத்தை சோதரி. ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.